இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி. அதனால் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒரு செயலியோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு பல வேலை வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கிறேன், செய்கிறேன், பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலே கூட பார்த்திங்கன்னா 1க்கு 2 வேலை செய்யக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது? வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா? கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒரு உற்சாகமும் ஒரு மகிழ்வும் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதிய நண்பர்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. புது புது நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கூட தடைபட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில், தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வந்தாலும் கூட பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஓரளவுக்கு மகிழ்வான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேரத்திற்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்காமல் விடுறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தினமுமே துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த கஷ்டங்கள், மனபாரம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். துர்க்கையம்மனை வழிபடுங்க மிதுன ராசி அன்பர்களே. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உறவினர்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. கையில் காசு தங்காத அளவுக்கு சின்ன சின்ன செலவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். புது புது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நகையெல்லாம் கூட அடகு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. பெரிய செலவுகள் அதிகம் வராது. இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திரனோட இடமாறுதல் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் கூட ஓரளவுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் செவ்வாய் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இரத்த சம்பந்தமான உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் உடன்பிறப்புக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் அவங்க சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டுட்டு வருவாங்க. உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும். கவனமாக இருங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
புதன் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். இளம் வயதினரால் சின்ன சின்ன இடர்பாடுகள், இளம் வயது மாணவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு மகிழ்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரரால் சகோதரியால் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பணி இழப்பு போன்ற வேலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கலாம். ஒரு சிலர்கள் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பணியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இளம் வயதினர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புரிந்துக்காமல் செயல்படுவீங்க. கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிற மாதிரி கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு சிலர்லாம் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காவல் நிலையம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி மக்களை அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்க. வருகின்ற நாட்கள் சிக்கல் இல்லாமல் மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அக்கறையோடு அந்த பழைய பாக்கியெல்லாம் கட்டுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன இடர்பாடுகள் சின்ன கெட்ட பேறுகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். குழப்பமாக இருந்த ஒரு மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். பெரியவர்களுடைய சந்திப்பால் மனதில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகி மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் என்பதனால சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நின்று நிதானமாக யோசிங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் சந்தோஷம் மிகுந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டியிருக்கும். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கேதுவால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்பகலாக கஷ்டப்படுவீங்க. ஓரளவுக்கு அதை கரெக்டான டைமில் செய்தி முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இந்த இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நீண்ட நாளாக காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த காதல் கைகூடி வரக்கூடிய நேரமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம குருவால் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும்.
விரைய சூரியனால் செலவு கொஞ்சம் அதிகமாகும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ உறவுகளால் சின்ன சின்ன செலவுகளோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகம் கடன் வாங்க வேண்டாம். கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.